சொல்லிட்டு அவள அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் பாஸ் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவளே ஒரு மாதிரி சோகமா தான் வரா. வந்து அவ பாஸ் கிட்ட பணம் கேட்க அதுக்கு அவன் சொல்றான், இது $1,000,000. எம்மா உன் சம்பளம் எவ்வளவு உனக்கு தெரியுமா? நீ கேட்கற அமௌண்ட் எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா? சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த காசு எப்படி உன்னால அடைக்க முடியும்? நீ எவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்கறேன்னு சொல்லி உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவன் பேச அதுக்கு ஹீரோயின் அமைதியாவே இருக்கா. அதுக்கப்புறம் அவனே சொல்றான், சரி ஓகே உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, பட் இந்த காசு என்னால கொடுக்க முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதனால சம்பாதிக்க முடியும். ஆனா அதுக்கு நீ ஒரு கேம்ல கலந்துக்கணும். உனக்கு ஓகேன்னு சொல்லு, நான் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அதுக்கு ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் சொல்ல நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் சீன் அப்படி முடிஞ்சு அடுத்த சீன் பார்த்தா அந்த பாஸ் சொன்னால அந்த பர்சன் அவனை கட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான், மேடம் உங்களுக்கு பண தேவை அதிகமா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீங்களாவே வாலண்டியரா கேம் வரணும்னு சொல்லி இருந்தாங்க, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி அவன் கேட்க அது ஹீரோயின் கேட்கறா. ஆமா நான் சொன்னேன், சரி ஓகே கேம்ல ஜெயிச்சா அவ்வளவு பரிசு தெரியும்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் சொல்றான் 100 மில்லியன் அப்படின்னு சொல்லி. உடனே ஷாக் ஆயிரா. 100 மில்லியனா? நீங்க சொல்றத பார்த்தா நம்பர் மாதிரியே தெரியலையே, உண்மையாவே 100 மில்லியன் தருவீங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், மேடம் நம்பிக்கை தான் இங்க எல்லாமே, நீங்க நம்புங்க, நம்பி வந்து கேம் விளையாடுங்க, அப்புறம் பாருங்க நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி உங்களுக்கே புரியும்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோன் ஓகே சொல்றா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானா, சரி ஓகே மேம் இந்த ஜூஸ் குடிங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க சக போட்டியாளர்கள், அவங்களையும் நான் கூட்டு வரணும் இல்லையா, இங்க ஜூஸ்